نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الحمد لله அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் 19வது தராவி தொழுகை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நம் நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மிதமுள்ள காலங்களில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதத்து செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு முதல் ரக்காத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் யாசீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை குறித்து சொன்னார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் என்பது இருக்கிறது. ஃபஇன்ன கல்பல் குர்ஆன் சூரத்து யாசீன், குர்ஆனுடைய இருதயம் என்பது அது சூரத்துல் யாசீன் என்பதாக சொன்னார்கள். இருதயம் என்று சொன்னதாலேயும் என்னவோ, குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கு கூட இது இருதயத்தில் லேசாக மனப்பாடமாகி விடுகிறது. குர்ஆனே ஓத தெரியாது, குர்ஆன் எடுத்து அரபி வார்த்தை கூட தெரியாது, ஆனா யாசீன் மனப்பாடம் பண்ணிடுவார். அஜர்த்தை விட ரொம்ப நல்லா ஓதுவார். குர்ஆன் ஓத தெரியாமல் கூட யாசீன் உள்ளத்தில் அது லேசாக மனனம் ஆகிற அளவிற்கு இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது கல்புல் குர்ஆன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது. குர்ஆனினுடைய இருதயம் என்று சொன்னால் இது கல்புல் குர்ஆன் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், யார் ஃபஜருக்கு பிறகு சூரத்துல் யாசீனை ஓதுவாரோ அல்லாஹ் அவருடைய அன்றைய தேவையினுடைய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொள்கிறான் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொன்னார்கள், யார் சக்கராத்தினுடைய கஷ்டத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சூரத்துல் யாசீனை ஓதுகிற போது அந்த சக்கராத்தினுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த சூரத்துல் யாசீனை மர்ஹூம் எண்களுக்காக வேண்டி ஓதி துஆ செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யார் இந்த சூரத்துல் யாசீனை அல்லாஹ்விடத்தில் மறுமையினுடைய சிந்தனை வைத்து ஓதி இஸ்திக்பார் தௌபா செய்கிறார்களோ அவர்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று பல்வேறு ஹதீஸில் பல சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சூரத்துல் யாசீனுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சூறாவில் என்ன சொல்லுகிறான்? வெறும் 83 ஆயத்துகள் தான். ஆனால் குர்ஆனில் 114 சூறாக்களில் ஆக சிறந்த சூரா சூரத்துல் யாசீனாக இருக்கிறது. 83 வசனங்கள், மிக அற்புதமான சூறாக்கள். இலக்கிய நடையிலும் அரபி மொழியினுடைய இலக்கியத்திலும் மிக அற்புதமான சூரா என்று சொன்னால் அதை சூரத்துல் யாசீன் என்பதாக சொல்வார்கள். இந்த சூறாவில் அல்லாஹ் ஈமானினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் சொல்லி காட்டுகிறார். ஒரு ஈமான் என்று சொன்னால் 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று தௌஹீத், ஏகத்துவம், ரப்புல் ஆலமீன் ஒருவன் என்று நம்புதல், இது இருக்க வேண்டும். இன்னொன்று ரிசாலத், நபியை அனுப்புதல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, ரசூல்மார்களுடைய வருகை, கிதாபினுடைய வருகை, குர்ஆனுடைய, இதெல்லாம் ரிசாலத்தில் கட்டுப்படும். ஆக இந்த ரிசாலத்தை நம்புதல். 3வது விஷயம் ஆகிரத், மறுமையினுடைய வாழ்க்கை. கபர் இருக்கிறது, மௌத் இருக்கிறது, கபருக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை ஆகிரத் இருக்கிறது. இதை நம்புதல், இதற்கு ஆகிரத் என்பதாக சொல்வார்கள். இந்த 3ஐ குறித்தும் அல்லாஹ் இந்த சூரத்துல் யாசீனிலே சொல்லி காட்டுகிறான் என்கிற காரணத்தினால் இந்த சூறாவினுடைய சிறப்பு இன்னும் உயர்ந்து விடுகிறது என்பதாக சொல்லுவார்கள். அருமையானவர்கள், இந்த சூறாவில் அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வரலாறை சொல்லுகிறான். ஹபீபுன் நஜ்ஜார், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஒரு மனிதருடைய ஒரு வரலாறு. ஹபீபுன் நஜ்ஜார்னு ஒருத்தர் இருந்தார். அந்தாகியா பகுதியில் வாழ்ந்த ஒரு மனிதர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சீடர்களில் 2 ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்தாகியா பகுதிக்கு தாவா பணி செய்வதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். ஒரு ஜமாத் அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேர் கொண்ட ஒரு ஜமாத் போகிறார்கள். 2 பேரும் இந்த அந்தாகியாவினுடைய ஊருக்கினுடைய எல்லையில் வாழுபவர் தான் இந்த ஹபீபுன் நஜ்ஜார். ஊருக்கு எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் வராங்க. இவர் ஆடு மேய்த்து கொண்டு அல்லது தச்சருடைய வேலை ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிற பொழுது இவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ரசூல்மார்களாக இருக்கிறோம், நாங்கள் ரசூலாக இருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய ரசூல் அனுப்பப்பட்ட ரசூல் தூதுவர்கள் நாங்கள். என்ன அத்தாட்சி என்று கேட்கிற போது, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர் எப்படி, ரசூல்மார்கள் எப்படி அத்தாட்சி காட்டுவார்களோ அதுபோல எங்களுக்கும் அல்லாஹ் சில அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தான். மோஜிசா, கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுப்பார்கள், உடம்பில் ஏதாவது நோய் இருந்தால் கை வைத்து தடவி அந்த நோயை ஷிஃபா செய்வார்கள். இப்படி பல மோஜிசாக்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது.
அந்த மோஜிசா அற்புதம் இவர்கள் இந்த சீடர்களுக்கும் இந்த ரசூல்மார்களுக்கும் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருந்தது. இப்போ வந்து கேட்கிறார்கள், என்ன அத்தாட்சி, நீங்க ரசூலுங்கிறீங்க, நபிங்கிறீங்க, அதற்கான அத்தாட்சி சாட்சி என்ன? அப்படிங்கிற போது இவர் ஹபீபுன் நஜ்ஜாரனுடைய மகன் மனநோயாளி. சரி, உங்க மகன் மனநோயாளி தானே, அவரை நாங்கள் குணப்படுத்தி காட்டுறோம், உங்க மகனை நாங்கள் சரிப்படுத்தி காட்டுகிறோம் என்று சொல்லி அவருடைய தலையில் வைத்து தடவி துவா ஓதுகிற போது அவருடைய மகன் சரியாகி விடுகிறார். ஹபீபுன் நஜ்ஜார் ஏற்றுக்கொண்டு விட்டார். இவர் ரசூல்மார்கள், இவர் சொல்லுகிற ரப்புல் ஆலமீன் ஒரே இறைவன் என்று சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். இப்போ இந்த ரசூல்மார்கள் என்ன செய்கிறார்கள்? 2 பேரும் ஊருக்கு போறாங்க. ஊருக்குள்ள, இவர் ஊருக்கு வெளியில் இருக்கிறார். ஊருக்குள்ள சென்று அங்குள்ள மக்களிடத்தில் தாவா பணி செய்கிற போது மன்னருக்கு தெரிய வருகிறது, இப்பேற்பட்ட ஒரு மனிதர், 2 நபர்கள் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் புதிதாக ஏதோ ஒரு குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு இறைவன் என்று சொல்லுகிறார்கள், ஈசாதான் நபி என்று சொல்லுகிறார்கள், ஒரு குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த 2 பேரும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு மனிதரையும் அனுப்பி வச்சாங்க அந்த அந்தாக்கியாவினுடைய பகுதிக்கு. மொத்தம் 3 நபர்கள். அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த சூரத்துல் யாசீனிலே சொல்லி காட்டுகிறான், 2 பேர் வந்தார்கள், அதை தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஆளையும் அனுப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3வது ஒரு நபரும் வந்தார். இந்த 3வது ஒரு நபர் கொஞ்சம் உஷாரான ஆளு. வந்த உடனே நான் ரசூலு, நான் நபின்னு சொல்லல. என்ன செஞ்சாருன்னு சொன்னா, மன்னரோடு மன்னரா சகஜமா பழக ஆரம்பிச்சுட்டார். தாவா அப்புறம் செஞ்சுக்கலாம், இந்த மக்கள்கிட்ட நேரா போய் நான் ரசூலுன்னா தூக்கி சிறையில போட்டுருவாங்க. மன்னரோடு மன்னரா முதல்ல பழகலாம். இப்போ பழகிறார், ரொம்ப நெருக்கமாக மன்னரோடு மன்னராக அந்த அவையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக, ஊர் மக்களிடத்தில் எல்லாம் ஒரு நல்ல பெயரை எடுத்து ஒரு மனிதராக பழகி கொண்டு இருக்கிறார். ஒரு கட்டத்துல என்ன ஆகி விடுகிறது, அந்த அவையில், மன்னரவையில் ஒரு வாலிபர் இறந்து விடுகிறார். திடீர்னு மூத்தாயிறார். சின்ன வயசு, யாருக்குமே மனசு தாங்காது, ஒரு சின்ன வயசு வாலிபர். மூத்தா உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே தன்னுடைய அற்புதத்தை காட்டுறேன்னு சொல்லி அவர் மேல தலையில கையை வச்சு துவா ஓதிட்டார். அந்த சிறுவர் டபார் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு இவரும் தூதுவர், அந்த சிறையில் இருக்கிற 2 பேரும் தூதுவர்னு சொல்லிட்டு மூத்தாயிட்டார். எந்திரிச்சு இவரும் தூதுவர், இவர் சும்மா இருந்தா ஒண்ணு கேட்க போறதில்ல, அரசருக்கு தெரிஞ்சிருக்காது இவர் ரசூலுன்னு சொல்லி. அந்த சிறுவர் எழுந்து இவரும் தூதுவர், இவருடைய சிறையில் இருக்கக்கூடிய இவருடைய சகாக்கள் 2 பேரும் தூதுவர், இவங்க 3 பேரும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சிறுவன் மூத்தாகி விடுகிறார். இப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிய வருகிறது, ஆஹா இவங்க அவங்க கூட்டத்தார்கள் போல, அந்த சிறையில் அடைத்து வைத்திருக்கிறோமே அந்த இருவர்களோடு இவர் சேர்ந்த இவர் 3வது நபரை போல. கொஞ்ச நேரத்தில் மன்னரும் யோசித்து, கடமைப்பட்டு யோசித்து சிந்தித்து அவரும் இஸ்லாத்திற்கு வர முற்படுகிறார். ஆனா மக்கள் தடுக்கிறாங்க, இல்ல இஸ்லாத்திற்கு நீங்க வர முடியாது, இவர்கள் சொல்லுவது பொய், நீங்கள் இஸ்லாத்திற்கு வருகிற போது சில நேரத்துல மன்னர் ஏதாவது ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பாரு, ஆனா கூட இருக்கிற 4 பேருக்கு எடுத்து விடுவாங்களே, கூட இருக்கிற ஒரு 4 பேருக்கு எடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி மன்னர் ஈமான் ஏற்றுக்கொள்ள வருகிற போது கூட இருக்கிற ஒரு 4 பேர் இல்லை இவங்கெல்லாம் பொய், இவங்கெல்லாம் சரியில்லை என்று சொல்லி மன்னரையும் வழி திருப்பி விடுகிறார்கள். கடைசியில் இவரையும் சிறை பிடிக்கப்படுகிறது. கடைசி கட்டமாக இப்படி இருக்கக்கூடிய சமயத்துலதான் இந்த ஹபீபுன் நஜ்ஜார் இந்த 3 பெயரையும் உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி, தஸ்தீக் செய்வதற்காக வேண்டி ஊருக்குள்ள வரார். இவங்க 3 பேரும் உண்மையாளர்கள், இவங்க எனக்கு மோஜிசா காட்டியிருக்கிறாங்க, அற்புதம் காட்டியிருக்கிறாங்க, என் மகன் மனநோயாளியா இருந்தா அவங்கள ஷிஃபா பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ரசூல்மார்கள், இவங்களை ஏத்துக்கோங்க, இவங்க யார ரப்புன்னு சொல்றாங்களோ அவங்களையும் அல்லாஹ் ஏத்துக்குங்க என்று சொல்லுகிற போது அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படியே விட்டா இவர்கள் ஊருக்குள்ளே குழப்பம் செய்து விடுகிறார் என்று சொல்லி அந்த 3 பேரையும் அடித்துக் கொள்கிறார்கள். இந்த இவர்களை உண்மைப்படுத்திய இந்த ஹபீபுன் நஜ்ஜாரையும் அடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று அந்த வரலாற்றிலே எழுதுகிறார்கள். கடைசியாக ஹபீபுன் நஜ்ஜார் அடித்துக் கொள்ளப்படுகிறார் அந்த மக்களால். ஒரு ரசூலை உண்மைப்படுத்தியதற்காக வேண்டி அல்லாஹ் கேட்கிறான், ஒரு மனிதரை உண்மைப்படுத்தியதற்காக வேண்டி அவர்களை நீங்கள் அடித்துக் கொள்வீர்களா என்று கேட்கப்படுகிறது. ஒரு ரசூலை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த மக்களால் அடித்துக் கொள்ளப்படுகிறார்கள். அடித்துக் கொள்ளப்பட்டதற்கான பரிசாக அல்லாஹ் ஹபீபுன் நஜ்ஜாருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. தீலதுகுலில் ஜன்னா, ஆனால் சொர்க்கத்தில் இருந்து கொண்டும் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஹபீபுன் நஜ்ஜார் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, மூத்தாயிட்டாங்க, அடிச்சுட்டாரு, அடிச்சு கொண்டுட்டாங்க, அந்த மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான், சொர்க்கத்துக்கு போயிட்டார். சொர்க்கத்தில் இருந்து கொண்டும் சொல்லுகிறார், இந்த மக்கள் மீது கவலைப்படுகிறார். இந்த மக்கள் எல்லாம் இந்த சொர்க்கத்தையும் ரப்புல் ஆலமீன் வாக்களித்த ஒரு சொர்க்கத்தை பார்த்திருந்தால்
இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்களே, மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்களே என்று அந்த சொர்க்கத்திற்குள் சென்றும் அவர் கவலைப்படுகிற ஒரு கவலையை, ஒரு ஏக்கத்தை அல்லாஹ் யாசீனிலே சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஆக இந்த சூறாவில் அல்லாஹ் ஏகத்துவத்தை சொல்லி காட்டுகிறான். ஏகத்துவத்திற்காக வேண்டிய ரசூல்மார்கள் வந்தார்கள். அந்த ரசூல்மார்களை உண்மைப்படுத்திய இந்த ஹபீபுன் நஜ்ஜார் அடித்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். அதை சொல்ல வருகிற பாடம், ஒரு மனிதர் ஒரு ஈமானிற்காக வேண்டி உறுதியாக அந்த ஈமானில் இருந்து அடுத்தவர்களிடத்திலும் அந்த ஈமானை எத்தி வைக்கிற போது அல்லாஹ் அவருக்கு கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். வல்ல ரஹ்மான் நாம் பெற்ற ஈமானில் உறுதியோடு இருந்து அதிலே நிலைத்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.